இலவசமாக கிடைக்கும் ஆனால் பெரிய பலன் தரும் ஒரு பழக்கம் இருக்கிறது. தினமும் வாசித்தல். இது புத்தகங்களை முடிப்பதற்காக மட்டுமில்லை. உங்கள் மூளை எப்படி செயல்படுகிறது என்பதை மாற்றுவதற்காக. முதல் நன்மை, வாசிப்பு மன அழுத்தத்தை குறைக்கும். 6 நிமிடம் வாசிப்பது கூட ஸ்ட்ரெஸ்ஸை 68% குறைக்கிறது. இரண்டாவது, கவனம் கூர்மையாக்கும். டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் கவனத்தை சிதைக்கிறது. ஆனால் வாசிப்பு மூளை கற்றுக் கொடுக்கிறது கவனம் செலுத்த. மூன்றாவது, புதிய சொற்களை கற்றுத்தரும். ஒவ்வொரு பக்கமும் உங்கள் சொல் களஞ்சியத்தை வளர்க்கும். பேச்சு, செல்வாக்கு, வருமானம் அனைத்திலும் உதவும். நான்காவது, கருணையை வளர்க்கும். கதைகளில் கதாபாத்திரங்களை புரிந்து கொள்வது உண்மையான வாழ்க்கையில் மக்களை புரிந்து கொள்ள உதவும். ஐந்தாவது, நினைவுத்திறனை வலுப்படுத்தும். கதை, விபரங்களை தொடர்ந்து நினைப்பது உங்கள் மூளைத்திறனை மேம்படுத்தும். ஆறாவது, வருமானத்தை அதிகரிக்கும். யூகேயில் நடந்த ஆய்வுகள் காட்டுகிறது வாசிப்பவர்கள் அதிக சம்பளம் பெற அதிக வாய்ப்பு. ஏழாவது, மூளையை பாதுகாக்கும். வாசிப்பது டென்மேஷியா அபாயத்தை குறைக்கும். எட்டாவது, படைப்பாற்றலை வளர்க்கும். சிந்தனைகளை இணைக்கும் சக்தி தரும். ஒன்பதாவது, தூக்கத்தை மேம்படுத்தும். நெட்ஃப்ளிக்ஸை விட்டு புத்தகம் எடுத்தால் தூக்கம் எளிதாக வரும். பத்தாவது, நம்பிக்கையை உயர்த்தும். அறிவு உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும். 11வது, ஒழுக்கத்தை கட்டும். தினமும் 10 நிமிடம் வாசித்தாலும் வருடத்திற்கு 15 முதல் 20 புத்தகங்களை முடிக்கலாம். இது சீரற்ற விஷயம் அல்ல. பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கோரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது. உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் பழக்கத்தை தொடங்க தயாராக இருப்பதற்காக. கருத்துக்களில் சொல்லுங்கள். இன்று இரவு எத்தனை நிமிடம் வாசிக்கப் போகிறீர்கள்? மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.